இன்றைக்கு நம்முடைய மதரசால அல்ஃபலா மதரசால கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் மார்க்க படிப்பை படித்துவிட்டு இன்றைக்கு பிள்ளைகள் வெளியே செல்ல இருக்கீங்க, மார்க்கத்தை கற்று தேர்ந்திருக்கீங்க, குரானை ஓதி இருக்கீங்க, ஹதீஸ்களை படிச்சிருக்கீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஞானத்தை தந்திருக்கிறான். அப்ப இதை கற்றுக்கொண்டு வெளியில போய் நீங்க என்ன செய்யணும்? அதுதான் இந்த வசனத்துல சொல்லுது. இது எல்லாருக்கும் பொதுவானது, மாணவிகளுக்கு மட்டுமல்ல. யாரெல்லாம் குரானை படிக்கணும்னு எஃபோர்ட் எடுக்கணும், அந்த முயற்சி எடுக்கணும், எடுக்கிறவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டான். இந்த உலகத்தில் எதுவுமே முயற்சி இல்லாமல் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்காது. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டா எதுவும் கிடைக்காது, பணம் காசு கூட கிடைக்காது, பொருள் கிடைக்காது, சொத்து பத்து கிடையாது. அதே கிடைக்கல என்று சொல்லும் போது அறிவும் ஞானமும் மட்டும் எப்படி கிடைக்கும்? ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தா படிக்கணும், குரானை படிக்கணும், முயற்சி எடுக்கணும், நம்மாலையும் படிக்க முடியுங்கிற எண்ணம் வரணும். அதனால்தான் சொல்கிறேன், இன்றைக்கு இன்னும் சில நாட்களில் ஆலிமா பட்டம் வாங்க போற மாணவிகளாகிய உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி தான் இன்னைக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த ஞானத்தையும் அறிவையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் கொண்டு மக்களை நல்வழியின் பக்கம் அழைக்கணும். சும்மா நாம படிச்சுட்டோம், பட்டம் வாங்கிட்டோம், அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணிட்டு போ. கல்யாணம் பண்ண வேண்டியதா இல்ல சொல்லல, இதோட முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. அதுதான் ஞானம் கொடுக்கப்பட்டவருக்கும் அறிவு கொடுக்கப்பட்டவருக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம். களிமா சொல்லி முஸ்லிமா இருந்துட்டு போயிடலாம், ஆனால் அறிவும் ஞானமும் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. காரணம், நாளை மறுமையில இவங்களுக்கு தான் கேள்வி கணக்கு ஜாஸ்தி. யாருக்கு? மார்க்கத்தை தெரிந்து கொண்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் கேள்வி கணக்கு ஜாஸ்தி. இன்னும் சொல்ல போனால் நம்மை விட கேள்வி கணக்கு யாருக்கு ஜாஸ்தின்னா நபிமார்களுக்கு ஜாஸ்தி. இப்ராஹிம் நபி அல்லாஹ் சும்மா விட மாட்டான், ஈசா நபி அல்லாஹ் சும்மா விட மாட்டான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா விட மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். ஈசா நபியை பார்த்து கேட்கிறான், ஈசாவே, உன்னையும் உனது தாயாரையும் வணங்குமாறு நீங்க உங்க மக்கள்கிட்ட சொன்னீங்களான்னு கேட்கிறான். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஈசாவையும் அவருடைய தாயாரையும் கடவுளா வணங்குறாங்க. அதை ஈசா நபிட்ட நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கேட்கிறான், ஈசாவே, நீங்க அப்படி உபதேசம் பண்ணீங்களா? உங்களையும் என்னை வணங்குவதை விடுத்து உங்களையும் உங்க தாயாரை வணங்குமாறு நீங்க சொன்னீங்களா? கேள்வி எப்படி கடுமையா இருக்கு பாருங்க. அதுக்கு ஈசா நபி சொல்வார்களாம், யா அல்லாஹ், நான் இந்த மக்களிடத்திலே உபதேசம் செய்யும் வரை அப்படி நான் சொல்லவே இல்லை. உன்னை வணங்குமாறுதான் நான் சொன்னேன். நான் இறை தூதர், அல்லாஹ்வுடைய தூதர்னு தான் சொன்னேன். ஆனால் என்னை நீ கைப்பற்றி கொண்ட பிறகு இந்த மக்கள் இப்படி வழிகட்டு போறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் சொல்லல, அதை நீயே அறிந்தவன். என்னுடைய தாயாரையும் என்னையும் வணங்குமாறு நான் சொல்லவில்லை என்பதை உனக்கு தெரியும். என்னை நீ கைப்பற்றி கொண்ட பிறகு இந்த மக்கள் இப்படி வழிகட்டு போனாங்கன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கேட்பான், என்ன கேட்பான்? நபியே, இந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மார்க்கத்தை முழுமையா எடுத்து சொன்னீங்களா? அல்லாஹ் சூரத்து நிசால சொல்லி காட்டுறான். அல்லாஹ், நாளை நபியே, இந்த வசனத்தை கேட்டவன தான் ரசூலா குலுங்கி குலுங்கி கண்ணீர் விட்டு அழுதாங்க. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அப்துல்லா இப்னு மசூத் ரொம்ப அழகா குர்ஆனை ஓதக்கூடியவங்க, அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள்ட்ட கேட்டு சொல்றாங்க, மசூதே, குர்ஆனை ஓதுங்கங்கறாங்க. அதுக்கு அப்துல்லா இப்னு மசூத் சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு வஹி இறங்கி கொண்டிருக்க குர்ஆனே உங்களுக்கு தான் வருது, உங்க முன்னாடி நான் ஓதுறதா? அவர் பதறாரு, உங்க முன்னாடி நான் எப்படி குர்ஆனை ஓதுவேன்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை மசூதே, நீங்கள் குர்ஆன் ஓதி நான் கேட்க விரும்புகிறேன். அப்ப அவர் ஓதுறாரு, அல் பக்கரால ஆரம்பிக்கிறார், அல் பக்கரா முழுமையா ஓதுறார், ஆல இம்ரான் ஓதுகிறார். அந்நிசாவுல இந்த குறிப்பிட்ட வசனம் வரும்போது ரசூலா குலுங்கி குலுங்கி அழுகுறாங்க. அவர் பயந்து போயிடுறாரு. மசூத், அல்லாஹ்வுடைய ஏன் அழுகுறீங்கன்னு, என்ன வசனம்னு அதை பாருங்கிறாங்க. அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நபியே, நாளை இந்த மக்களை எல்லாம் நான் அழைத்து, யாருக்கு நீங்க இந்த மார்க்கத்தை சொன்னீங்களோ இந்த மக்களை எல்லாம் அழைத்து, இந்த மக்கள் இன்றைக்கு வழி தவறி போயிருக்கிறாங்க, இவங்க வழி தவறி போறதுக்கு நீங்க தான் சாட்சின்னு நான் கொண்டு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க?
இன்னைக்கு முஸ்லிம்கள் எல்லாம் சரியா இருக்காங்களா? எல்லாருமே கரெக்டா இருக்காங்களா? பாவம் செய்யறது பிரச்சனை இல்ல, பாவம் மன்னிப்பு தேடினார்களா? அல்லாவிடத்திலே தவக்கல் வைத்தார்களா? அப்ப அல்லாவுடைய தூதர் இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், இந்த மக்கள் வழிகட்டு போயிருக்காங்க, உங்க மக்கள் இவ்வளவு பேரு, இதுக்கு நீங்கள உங்களை சாட்சி ஆக்க வேண்டவனதான் ரசூல் அழுகுறாங்க. இந்த மக்களுக்கு நான் எப்படி சாட்சி ஆவேன்? தன்னுடைய இறுதி ஹஜ்ஜி பேருரையில அந்த மக்களை பார்த்து கேட்கிறாங்க, நான் உங்களிடத்திலே இந்த மார்க்கத்தின் எல்லா செய்தியும் சேர்ப்பித்து விட்டேனா கேட்கிறாங்க. மக்கள்லாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எல்லாத்தையும் எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்க. 3 தடவை கேட்கிறாங்க, இந்த அல்லாஹ் எனக்கு சொன்ன செய்தி எல்லாவற்றையும் உங்களிடத்துல நான் மார்க்கத்தை சேர்ப்பித்து விட்டேனா கேட்கிறாங்க. மக்கள் எல்லாம் சொல்றாங்க, ஆமா சேர்த்துட்டீங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி இப்படி விரல நீட்டுறாங்க, அல்லாஹ்வை நோக்கி சொல்றாங்க, யா அல்லாஹ், இதுக்கு நீயே சாட்சி. அப்ப நபிமார்களுக்கே கடுமையான கேள்வி இருக்கு. அப்படி எனும்போது இன்றைக்கு மார்க்கத்தை அறிந்து கொண்ட ஆலிம்களும் ஆலிமாக்களும் மார்க்க அறிஞர்களும் என்ன செய்யணும்? இந்த இந்த செய்தியை, இந்த குர்ஆன் செய்திகளையும் ஹதீஸ்களையும் நம்மால முடிந்த வரையில மக்களிடத்துல எடுத்து சொல்லணும். மக்களிடத்துல என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும். சும்மா படிச்சுட்டு போனோம், பட்டம் வாங்கிட்டு போனோம் இருக்க கூடாது. உங்களுடைய முதல்ல என்ன செய்யணும்? அதுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிமுறையை காட்டி தந்தாங்க. எடுத்தவனே எல்லாத்தையுமே சொல்ல முடியலன்னாலும் முதல்ல குடும்பத்தார்ட்ட ஆரம்பிக்கணும். நம்முடைய குடும்பத்தார்கிட்ட அழகான முறையில இந்த மார்க்கத்தை சொல்லணும், ஏகத்துவத்தை சொல்லணும், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனேன்னு சொல்லணும், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு யாரும் இல்லைன்னு சொல்லணும், பிதஅத்துகள் என்னன்னு சொல்லணும், மூட நம்பிக்கைகள் என்னன்னு சொல்லணும், தொழுகையுடைய முக்கியத்துவத்தை சொல்லணும், 5 வேளை தொழுகை முஸ்லிம்களுக்கு எவ்வளவு கடமையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும். முதல்ல இந்த பணியை உங்கள் வீட்டாரிடமிருந்து ஆரம்பிங்க. உங்க வீட்டுல உள்ளவங்ககிட்ட முதல்ல சொல்லுங்க. அதை எப்படி சொல்லணும்னு அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அன்றியும் எது மிக அழகானதோ அதை கொண்டு நீர் அவர்களுடன் விவாதம் செய்வீராக. அவங்கள போட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவங்கள அவங்க வெறுக்கிற மாதிரி சொல்லாதீங்க, சண்டை போடாதீங்க, அழகான முறையில சொல்லுங்கிறான் அல்லாஹ். அந்த மக்கள்கிட்ட நீங்க இந்த மார்க்கத்தை சொல்லும் போது கூட அழகான முறையில சொல்லுங்க. அவங்கள்ட்ட ஹார்டா சொல்லாதீங்க, போட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எடுத்து சொல்லுங்க, நல்ல முறையில சொல்லுங்க, அழகான முறையிலுங்கிறான் அல்லாஹ். அழகான முறையில் விவாதம் பண்ணுங்க. மேல அவங்க ரொம்ப கோபமா நடந்துகிட்டாலும் சலாம் சொல்லிட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். அவங்கள்ட்ட சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் போட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அவங்களை மக்கள்லாம் விரும்புனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து மக்கள்லாம் ஏன் விரும்புனாங்க, ஏன் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்தாங்க? அதுக்கு அல்லாஹ் அழகா சொல்றான், நபியே, கடின சித்தம் உள்ளவராகவும் கடுமையானவராகவும் நீர் இருந்திருந்தால், அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உள்ள ரொம்ப கடுமையா இருந்திருந்தால், ரொம்ப கோபக்காரரா நீங்கள் இருந்திருந்தால், இந்த மக்கள் என்றைக்கும் உங்களை விட்டு ஓடி இருப்பாங்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், கடின உள்ளம் உள்ளவராகவும் கடும் பேச்சு உள்ளவராகவும் நீர் இருந்திருந்தால் இந்த மக்கள் என்னைக்கும் உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க. ஆனால் நீர் நற்குணத்தில் இருக்கிறீர்களாம், நல்ல குணத்துல இருக்கீங்க, மக்கள்கிட்ட அழகா இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்றீங்க, மக்கள் ஏற்றுக்கொள்ற மாதிரி சொல்றீங்க, அவங்க கோவப்படுற மாதிரி நீங்க சொல்லல, அழகா எல்லாம் சொல்லி காட்டுறேன். அப்ப இன்றைக்கு ஆலிமா பட்டம் நான் வாங்கி கொண்டு போகக்கூடிய இந்த மாணவிகள் என்ன செய்யணும்? உங்கள் குடும்பத்தார்ட்ட ஆரம்பிங்க. தொழுகையை பத்தி சொல்லுங்க, முக்கியமா ஏகத்துவத்தை பத்தி சொல்லுங்க, ஷிர்க்குடைய கடுமையை சொல்லுங்க. அல்லாஹ் எதை வேணாலும் மன்னிப்பான், ஆனால் தனக்கு இணை வைத்து வணங்குவதை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். எதை வேணாலும் அல்லாஹ் மன்னிச்சுவான், எல்லாத்தையும் மன்னிப்பான், அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பான். ஆனால் தனக்கு இணை வைத்து வணங்குவதை மட்டும் அல்லாஹ் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். இந்த ஏகத்துவத்தை உங்களுடைய உற்ற சொந்தங்களிடம் முதல்ல சொல்லுங்க, உங்களுடைய நண்பர்களிடம் சொல்லுங்க. இன்றைக்கு டிஜிட்டல் மீடியா உலகம் இது. அதுல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கண்ட முசீபத்தெல்லாம் வைக்கிறதை விட அழகான தாவா செய்யுங்க, அழகான முறையில தாவா செய்யுங்க. அது எல்லாரும் கேட்டு நடக்கணும்னு இல்ல, உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸையும் உங்களுடைய அந்த தாவாவையும் 100 பேர் பார்த்தா ஒரு 2 பேருக்கு மனசுல அதுல என்ன வரும்? மாற்றம் வரும். ஒருத்தருக்கு வந்தா போதும். உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு உங்களுடைய தாவா படி பார்த்துட்டு ஒருத்தவங்க அடடா தொழுகையை பத்தி இவ்வளவு சொல்றாங்களே, நம்மளும் தொழுவ ஆரம்பிக்கிறோம் நினைச்சாங்கன்னா அதுதான் உங்களுக்கு வெற்றி. எல்லாரும் வரணும்னு அவசியம் இல்லை. உங்க குடும்பத்துல 2 பேர் வந்தா போதும், உங்க குடும்பத்துல 4 பேர் ஷிர்க பத்தி தெரிஞ்சுட்டு அதுல விலகினா போதும்,
உங்க குடும்பத்துல 4 பேரு அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்டா போதும். அதுதான் உங்களுடைய அந்த மார்க்கத்தை நீங்க படிச்சது கிடைக்கிற வெற்றி என்பதை புரிந்து கொண்டு இந்த வசனத்தை என்னைக்குமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சூரத்து நஹ்ல 125 அழகா அல்லாஹ் சொல்றான், நபியே, மனிதர்களை விவேகத்தை கொண்டும் அழகான நல்ல உபதேசங்களை கொண்டும் உமது இரட்சகரின் பக்கம் அழைப்பீராக. அன்றியும் எது மிக அழகானதோ அதை கொண்டு அவர்களை நீ விவாதம் செய்வீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே வசனத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு மேல உள்ள 4 வசனத்துல அந்த தாவா என்ற அந்த பணி, பிரச்சார பணி என்பது யாரை பின்பற்றி இருக்கணுங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டான். ரொம்ப அற்புதமா அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக இப்ராஹிம், அதே 120வது வசனத்துல சொல்றான், நிச்சயமாக இப்ராஹிம் பின்பற்றப்படும் ஒரு தலைவராக இருக்கிறார். இப்ராஹிம் பின்பற்றப்படும் ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் அல்லாஹ்வுக்கு பயந்து அடிபணிவராக இருந்தார். இணை வைத்தலை விட்டு முற்றிலும் நீங்கி ஏகத்துவத்தின் பால் சார்ந்தவராக இப்ராஹிம் இருந்தார். இந்த அல்லாஹ் ஒருவனே என்பதுல உறுதியா இருந்தவர் இப்ராஹிம் நபி தான். இந்த பிரச்சாரத்தை தயவு தாட்சியம் இல்லாம செஞ்சவரு இப்ராஹிம் நபி தான். அதற்காக நெருப்பு குண்டத்தில் தன்னை போடுறதுக்காக வந்தபோது கூட அவர் பயப்படல. மக்கள் ஊரை விட்டு விரக்கம் கூட அவர் பயப்படல. தன்னுடைய தந்தையினால் சொல்லனால துயரங்கள், யாரு அவங்களுடைய வாப்பா அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, அதுக்கு கூட பயப்படல. அந்த நாட்டு அரசன் நம்ரூத் இப்ராஹிம் நபிக்கு பெரிய டார்ச்சர் கொடுக்கிறான், பயப்படல. கடைசி வரையில அல்லாஹ் ஒருவனே என்பதில் உறுதியா நின்று தாவா பணி செய்தவர் இப்ராஹிம் நபி அவர்கள். அப்ப இந்த மக்கள் இப்ராஹிம் நபி வரலாறையும் படிங்க, அவங்க எப்படி எல்லாம் தாவா பண்ணாங்கன்னு. இதை தெரிந்து கொண்டால் இதுதான் கல்வி வழங்கப்பட்ட இந்த ஆலிம்களுக்கும் ஆலிமாக்களுக்கும் ஞானம் உள்ளவர்களும் உள்ள பணி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த பணியை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.